நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே நாங்கள் எல்லோரும் உம்முடைய சமூகத்திலே கூடி வர நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தந்து நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து இன்னும் அதிகமாக நாங்கள் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொரு உதைத்தாரும் மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் எங்கள் பரலோகபிதாவே. ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக பாடல் எண் 146 நாம் பாடுவோம். பாடல் எண் 146. நம் பரிசுத்தராகிய தேவனை உயர்த்தி துதித்து இந்த பாடலை பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. ஓய்வின்றி உம்மை போற்றிட பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருவின் சேராவிகள் கேருவின் சேராவிகள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருவின் சேராவிகள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் 452 பாடுவோம். பாடல் 452. கல்வாரியின் அன்பை ருசித்த நாம் நம்மையே அவருக்கு பலியாய் அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அர்ப்பணித்து அர்ப்பண சிந்தையுடன் ஜபாவியுடன் சேர்ந்து உணர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். எல்லோரும் இந்த பாடலை உணர்ந்தவர்களை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனை படைக்கின்றனே இந்த வேலை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என் பாலிப்பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை.
ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் நன்மையினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் உம் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் பெற்று மாமிசம்மாய தேவாருள் செய்குதி பெற்று மாமிசம்மாய தேவாருள் செய்குவி கல்வாரியின் நன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையுமே விருதே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதா மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். கடலின் அலைகள் ஓயாதது போல் அவருடைய கிருபை என்றைக்குமே ஓயாத கிருபையாய் காலைதோறும் புதிய கிருபையை இரக்கத்தையும் தந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த கிருபையாகவே நமக்கு ஆண்டவர் அருளியிருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியமான ஒரு வாழ்க்கையையும் எந்த நேரத்திலையும் தைரியமாய் அவர் அண்டை கிருபாசன தண்டை கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தரலின நம்முடைய ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாது நடத்தின நல்ல தகப்பனை எண்ணி நம் கூடவே இருக்கிற நம் ஆண்டவரை எண்ணி ஒருபோதும் தள்ளாத தகப்பனை அவருடைய நன்மைகளை எண்ணி எல்லோரும் சபையாய் இதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி முடிந்தவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தராக இருக்கிற நீர் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால கழுவி இயேசுவே எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் நீதிமானாக்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிரியையினால் அல்ல,
உம்முடைய கிருபையாலவே ரட்சிக்கப்பட்டு இந்த உம்முடைய சமூகத்தில் அப்பா நம்முடைய கிருபையை ருசித்தவர்களாய் துதிக்கும்படியாய் நாங்கள் தகுதி பெற்று இருக்கிறோமே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை அப்பா மாற்றி வருகிறீரே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது நீடிய பொறுமையாக இருந்து எங்களை நடத்தி வருகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. நீ நடத்தி வருகிற சத்தியத்தின் பாதைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ காரியங்களில் மீட்டெடுத்து ஜெய பாதையில் நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. இன்னும் எங்களை முடிவு பரிந்தம் நடத்துவீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர், எங்களை முடிவு பரிந்தம் நீர் நடத்துவீர். இந்த சுவிசேஷத்தின் பாதையில் நாங்கள் நிற்கும் வரை அப்பா எங்களின் நற்கரியை தொடங்கின நீர் அதை கிறிஸ்துவர் நாள் வரும் மட்டும் அதை முடிக்க வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தகைய சோர்ந்து போன சூழ்நிலையா இருந்தாலும் உடைய வார்த்தையை தந்து உடைய பிரசன்னத்தை தந்து எங்களை தேற்றி எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில எங்கள் மாறாத கிருபையாய் எங்களோட எப்பொழுதும் எங்கள் கிருபை தந்து ஆதரிக்கிற உடைய தயவிற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்துல எங்கள் சபையில நீ செய்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாறாதவராக அன்புள்ளவராகவே எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நன்றி. நீர் நல்லவராக சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நன்றி நன்றி என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே, காலைதோறும் கர்த்தனே நம் தேவன் நல்லவரே, நாம தேவன் வல்லவரே, நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, காலைதோறும் கர்த்தனே ஆளின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே, ஆளின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே, மலைகள் விலகும் பர்வதம் அகலும், மலைகள் விலகும் பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே, மாறாவும் கிருபை நீங்கிடாதே, காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே, காலைதோறும் கர்த்தனே. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டு துதிகளை ஏறெடுப்போம். பவுல் கொரிந்தியர் சபைக்கு அவர் கூறுகின்ற இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்பார். அது போன்ற ஒரு ஒப்புவித்தல் என்று சொல்கின்ற ஒரு காரியம் இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் காட் அலோன், தேவனிடத்திலிருந்து தான் அது புறப்பட்டு வருகிறது. எனவே அந்த ஒப்புவித்தல் என்று சொல்வதை நாம் பார்ப்பது, இயேசு தன்னைத்தானே அவர் சபைக்கு தன்னை ஒப்புவித்தார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அதை எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அவர் ஜீவனை அவர் கொடுக்கின்றபடியினாலே இவ்விதமாய் அவர் தன்னை ஒப்புவித்தார் என்று சொல்கிற அந்த பகுதியானது மிக மேன்மையானது. ஸோ ஒப்புவித்தேன் ஐயனே என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வார்த்தை அல்ல, இட் கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ். இயேசு இடத்திலிருந்து வருவது தான் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்புவிப்பது. அதுபோன்ற ஒரு சரணம்தான் அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புவீங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை, இந்த ஒப்புவித்தல் என்று சொல்வதைத்தான் உங்களிடத்திலும் நான் கூறுகிறேன் என்று அவர் சொல்லுவார். அது எதை
அவர் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற மை பாடி, என் சரீரம் என்று சொன்னார். இதை அவர் ஒப்புவித்தார். சப்மிட்டட் இஸ் போல் பாடி, அவருடைய சரீரத்தை ஒப்புவித்தார். அதுபோன்று ஒப்புவித்தேன் ஐயனே என்று நாம் பாடும் பொழுது அதைத்தான் அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் எல்லோரும் அப்படியே அவருடைய சமூகத்தில் வருகின்றவர்கள், அவரோடு ஒரு ஐக்கியமாய் ஒரே சரீரமாய் வாழ வேண்டும் விரும்புகிறவர்கள். எதை அவர் பெற்றிருந்திருக்க வேண்டும்? எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது, நானும் ஒப்புவிக்கப்பட்டு வாழுகிறேன், நீங்களும் உங்களை ஒப்புவித்து வாழுங்கள் என்று கூறித்தான் இதை இந்த பவுல் இதை இந்த வாசகங்களை எல்லாம் எழுதுகிறார். எனவே இயேசு எதை ஒப்புவித்தார்? ஹி கேவ் ஹிஸ் பாடி, தன் சரீரத்தை ஒப்புவித்து இதை நீங்கள் வாங்கி புசிங்கள் என்று அவர் சொன்னார். எனவே நாம் உங்களுடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு ஒப்பான என்று வருவதெல்லாம் டோட்டல் சரண்டர் என்பதுதான், முழுமையான ஒப்புவித்தல் தான். அதை குறைத்து வைத்து வேறொரு வாழ்க்கையை நீங்கள் வாழுவதென்பது அவருடைய சரீரத்திற்கு உகந்த வாழ்க்கை அல்ல. அல்லது அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாதலே இருக்கிற ஜனங்களைப் போல் நாம் மாறிவிட முடியும். எனவே எத்தனையோ சமயம் அவர்கள் அப்பம் பெற்றிருந்திருக்கக்கூடும், அவர்கள் அவருடைய மேஜைக்கு நெருங்கி வந்திருந்திருக்கக்கூடும். பட் த டேஸ் கோஸ் ஆன், போய் நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த நோக்கத்தை செம்மைப்படுத்தி அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். மரத்தான் ரேஸ் என்றும் சொல்லுவார்கள். அங்கே ஒரு கோப்பையை நோக்கி, ஒரு பரிசை நோக்கி ஓடுகின்ற ஓட்டம் என்றும் சொல்லுவார்கள். அதுபோல் மொத்தமாய் ஓடினது உண்டு என்பது இருந்தாலுமே கூட இந்த டேஸ் கோஸ் பை, நாட்கள் செல்ல தேர் இஸ் எ கோல் தேர், ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அந்த லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை தான் பெற்றிருந்திருக்க வேண்டும். இட் சுட் பி லைக் தேட் டு மீ, எனக்கு இருக்கிறது, உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அண்ட் டு த ஹோல் சர்ச், முழு சபைக்கும் இருக்க வேண்டும். அவர் தன் சபைக்கே தன்னை ஒப்புவித்தார் என்று இருக்கும் பொழுது சபையில் மக்கள் அனைவரும் நான் அந்த ஒப்புவித்தலை பெற்றதை போல் நீங்களும் அதை ஒப்புவித்து வாழ வேண்டும் என்பதுதான். அது இயேசுபிரான் எப்படி அதை தன்னுடைய மேஜிலே அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், ஐ ஹவ் கிவன் மை லைஃப், என் வாழ்க்கையை ஒப்புவித்தேன், இதை நீங்கள் எல்லோரும் பருகுங்கள், எல்லோரும் வாழுங்கள் என்று சொல்லுகிற விதமாய்த்தான் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு ஒப்பான வாழ்க்கையை நாம் எல்லோரும் பெற்றிருந்திருக்க வேண்டும். அதேபோல் என்னை வாங்கி புசிங்கள் என்று சொல்வதற்கு பதிலாய் மாறுத்திரமாய் வேறொரு வாழ்க்கையை நாம் வைத்து நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் சரீரமான சபையை குறித்து அதிகமாய் பேசுவதெல்லாம் இந்த எபேசிய சபையில்தான் அதை நாம் காண்கிறோம். எபேசி சபையிலே 4ஆம் இல்லை, அது அதிக எபேசி சபை முழுவதுமே கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறித்து அது கூறுவது தான். எபேசி 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 1:22-23 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தறினார். எல்லாவற்றையும் என்று சொல்வது எல்லோரையும் என்பதுதான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். எல்லோரையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்ற இந்த நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக அவர் தந்தருளினார் என்பது. எனவே கிறிஸ்துவனுடைய சரீரமான அந்த சபை என்று சொல்வதை ஆரம்பிக்கிற இடமே இந்த முதல் வசனம். எபேசியரிலே இந்த முதல் வசனமே இந்த 1ஆம் அதிகாரம் இந்த 22-23 தான். அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு சபை என்று சொல்வது அவர் எங்களை எல்லாவற்றாலும் நிரப்புகின்ற ஒரு இடமாய் அதை பார்த்துருக்க வேண்டும். ஏதோ நாம் ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்து ஒரு பொதுவான ஆராதனை எல்லோரையும் போல் செய்துவிட்டு போகிறோம் என்பது இருந்துவிடக்கூடாது. நாம் அந்த சபைக்கு வரும்பொழுது ஹி ஃபில்ஸ் எவ்ரி ஒன், எல்லோரையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லோரையும் எல்லாவற்றாலும் நிரப்பி நிறைவான இந்த நிறைவாகிய சரீரமான சபை என்று பெயர் வைத்தார். நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சரீரமான சபை. ஒரு சபையான வளர்ந்து வருகிறேன் என்று சொல்வதை வருஷத்தை வைத்து நாம் சொல்வதில்லை. இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வளர்ந்து வந்து விட்டோம் என்று சொல்லுவதான். வேண்டுமானால் உடைய பிள்ளைகளுடைய பர்த்டேயை வைத்து
இத்தனை வருடம் வளர்ந்து விட்டது என்று சரீர வளர்ச்சியை குறித்து நாம் சொல்லலாம். ஆனால் வளர்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? நிறைவான வளர்ச்சி. என்ன நிறைவான வளர்ச்சி? கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு ஒப்பான நிறைவான அந்த வளர்ச்சியை பெற்றோர்களாக வளர்ந்திருக்க வேண்டும். த டேஸ் கோஸ் பை, நாட்கள் செல்ல செல்ல அது போன்ற உணர்வை நீங்கள் பெற்றிருந்திருக்க வேண்டாமா? ஐ எம் க்ரோயிங், நான் நிறைந்திருக்கிறேன், எல்லாரையும் எல்லாவற்றாலும் தன்னுடைய கிறிஸ்தனுடைய அந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து நிரப்புகின்ற ஒரு சபை என்று கூடி வருகிறோமே, அதுபோன்ற ஒரு உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும். இஃப் யூ டோன்ட் ஹேவ், அதை பெற்றுக்கொள்ளாமல் ஜஸ்ட் விசிட்டிங் சர்ச், ஒரு விசிட்டிங் வருவதை போல், ஜஸ்ட் யூனோ இந்த டே பாஸ், அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டு போனது என்பதை போல் வருவதற்காக ஒரு சபை, அல்லது இந்த எல்லோ ஆங்கில இந்த இந்த இந்து டெம்பிளில் போகிறது போல் அவர்கள் போவார்கள், அந்த பிரசாதத்தை கொண்டு போவார்கள், உள்ளே போவார்கள், 10 நிமிடத்திற்குள் வெளியே வந்து விடுவார்கள். எல்லாம் கையில் ஒரு அர்ச்சனை பூக்களை வைத்து கொண்டு திருநீர் இதை பூசி கொண்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதுபோல வந்துவிட்டு போவதான வந்தோம் இருந்தோம் போனோம் என்று சீக்கிரமாக போய்விட வேண்டும் என்று எண்ணத்திற்காகவே சிலர் வருகிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நேரத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களை கூட நான் பார்த்துருக்கிறேன். தே ஜஸ்ட் பாஸ் த டைம், நேரத்தை பொழுதை போக்கிவிட்டால், அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதை போக்கிவிட்டால் அப்பாடா நல்லது, இனி வீட்டிற்கு போய் என்னென்ன செய்ய வேண்டுமோ நாம் இஷ்டப்படி செய்து கொள்ளலாம். என்னென்ன நல்ல நமக்கென்று மாம்சத்திற்கென்று இச்சை இருக்கிறோ அதை கூட பூர்த்தி செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்வார்களே அல்லாமல் இட்ஸ் அ டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள் என்று அவர்கள் எண்ணுவதில்லை. அங்கே தங்கியிருந்து அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு சபையை ஆசீர்வதிக்கிறாரே, அந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையை, அதுபோன்ற நிறைவை பெரும்படி உத்தரவாதம் பெற்றவர்கள், ஐ மஸ்ட் ஸ்டே ஹியர், நான் இங்கே தங்கியிருந்து அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்று வாசம் செய்கிறவர்களாக அநேகர் இருப்பதில்லை. பட் வி சுட் பி லைக் தேட். அவருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்வதெல்லாம் அங்கே ஆனந்தம் உண்டு, அங்கே போதகம் உண்டு. த லாஸ் வில் கோ ஃபோர்த் ஃப்ரம் ஜயன், சியோன் இழந்து அங்கே பிரமாணங்கள் புறப்பட்டு வரும். வி வுட் பி பிளஸ், நாங்கள் ஆசிரியக்கப்பட்டிருப்போம் என்று அந்த யூதர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் சொல்லி ஆனந்தம் பாடி சபைக்கு செல்வார்களே, அதை பன்மடங்கு மேலாய் நாம் பெற்றிருக்க வேண்டியதெல்லாம். we are going to the body of Christ, கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு போகிறோம். தேவனானவர் எல்லாரையும் எல்லாவற்றாலும் கிறிஸ்துவனுடைய நிறைவான சபையாக எங்களை மாற்றுவதற்கு அவர் எங்களை ஃபுல்ஃபில் பண்ணுகிறார், நிறைத்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை பெறுவது தான் த சர்ச், கிறிஸ்துவின் சரீரமான சபை. என்ன சபை? கிறிஸ்துவின் சரீரமான சபை. ஒரு சபைக்கு விளையும் பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் வேதனை அடைந்தார் என்று அந்த சவுலை பவுலாய் மாற்றின இடத்திலே நமக்கு தெரியும். சவுலை என்று கூப்பிட்ட பொழுது நீ யார் என்று கேட்டால், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நான் தான். உண்மை நான் எப்பொழுது துன்பப்படுத்தினேன்? நீ தான் மரித்து உயிர்த்தெழுந்து போய் என்னமோ சொல்கிறார்கள், உம்முடைய சீசர்களைத்தானே நான் இப்பொழுது நான் கொலை செய்வதற்கோ நான் வந்து கொண்டிருக்கிறேன். அது பிரமாணத்திற்கு விரோதமானது ஆகையினால் யெகோவாவை மறுதளிக்கிறார் என்பதற்காகத்தான் வைராக்கியம் கொண்டு வந்தேன் என்பதை போல் அவன் சொல்ல ஆரம்பித்தவள். இல்லை, நீ என்னுடைய சபையை துன்பப்படுத்தினால் என்னை துன்பப்படுத்துவதுதான். நீ துன்பப்படுத்துகிற சரீரமான அந்த சபை, ஐ எம் த பாடி, அந்த சரீரத்துக்கு உரியவன் நான் தான். யூ ஹார்ம் மீ, என்னை துன்பப்படுத்தினான் என்று சொன்னவுடன் அந்த சடிதி ஒளியிலே அவன் மனதிரும்பி, எந்த கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவர் உயிர்த்தெழுதல் என்று சொல்வதெல்லாம் குற்றம், அது அபாமினேஷன் அல்லது அந்த தெய்வ குற்றம் என்று கூறிக்கொண்டிருந்தானோ, அவர்களெல்லாம் பிடித்து அழிக்க வேண்டும் என்று இருந்தானோ, அவன் நேரடியாக அந்த ஒளியை கண்டவுடன், கிறிஸ்துவனுடைய ஒளியை கண்டவுடன், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே அவன் சாஷ்டாங்கமாய் பணிந்து அவருக்கு தன்னை அர்ப்பணித்து புதிய கிறிஸ்துவ வாழ்க்கையை அவன் தொடங்கி வைத்து விட்டான். ஆகவே whatever this blessing in the church is a blessing to me. Whatever you bring a curse, it will bring a curse to you. உங்களுக்கு சாபத்தை கொண்டு வருவதை போல் செய்தால் சாபத்தை அதுதான் உங்களுக்கு கொண்டு வரும். இட்ஸ் a very sad thing, you know, the people, how they behave in the church. கிறிஸ்துவின் சரியமான சபையில் எப்படி நடக்கிறார்கள் என்பதை வைத்து தான் their life also, அவருடைய வாழ்க்கையும் மாறும், அந்த குடும்பமும் மாறும். they bring harm to themselves. எதை அவர்கள் கொண்டு வருவதில்லை என்று சொன்னால், நிறைவான இந்த சபைக்கு, நிறைவான கிறிஸ்துவின் சரீரத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த சபைக்கு எல்லோரையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறாரே, குறைவையெல்லாம் போக்கி நிறைவாய் தருகிறாரே, அந்த வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்று இருக்கிறது. அல்லேலூயா! ஒருமித்து வாசம் செய்வதற்குரிய ஒரு இன்பம் என்று இருக்கிறது.
அந்த நாள் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஒரு சகோதரனை சந்தித்து விட்டால், 2 பேரோடு சேர்ந்து ஜெபித்து விட்டால், அவளோடு ஐக்கியப்பட்டு விட்டால், அவளோடு புத்தகங்களை படித்து விட்டால், அவள் கொடுக்குற புத்தகங்களை வாங்கி படித்து விட்டால் இன்பம் உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதையா என்று சொல்வதை போல் அது போன்ற ஒரு இன்பம் பிறந்திருக்க வேண்டும். கிறிஸ்டியன் என்று சொல்லிடுற யாராவது ஒருவன் ட்ராவலில் இருந்தால் ஐ காட் அ டிலைட்மெண்ட், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உள்ளத்திலே உண்டாகி விடுகிறது. ஐயாஸ்கீம் அவர் பேசுகிறேன், அவரோடு உறவாடுகிறேன், நான் நாமினல் கிறிஸ்டியன், நான் பெயர் கிறிஸ்தவன் தான் என்று அவன் அறிந்த பிறகு எஸ் நவ் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு அவனுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்று இயேசுவை நான் சொல்ல தொடங்கி விடுகிறேன். ஆகவே இன்பம் மாத்திரமல்ல, நன்மையும் சேர்ந்து என்னிடத்தில் இருக்கிறது. அவனோடு சேர்ந்து நான் இன்பம் அடைகிறேன், அவனுக்கு நன்மையும் உண்டாக்குகிறேன். ஐ பிளஸ் ஹிம், அவரை ஆசீர்வதிக்கிறேன். அவன் அந்த ஸ்டேஷனுக்கு போவதற்கு முன்பாக, அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்குவதற்கு முன்பாக வேகமாய் சுவிசேஷத்தை அவருக்கு அறிவித்து விடுகிறேன். முடிந்தால் பத்திரிகைகளை கொடுக்கிறேன், அல்லது புத்தகங்களை கொடுக்கிறேன், அல்லது அட்ரஸை எழுதி வாங்கிக் கொள்கிறேன். ஐ டூ சம்திங். ஏனென்று சொன்னால் சகோதரர்கள் அப்படி ஒருமித்து வாசம் செய்வது இன்பம் இருக்க வேண்டும். அந்த இன்பத்தை ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கர்த்தர் ஆலயம் செல்வோம் வாரு என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகின்ற மகிழ்ச்சியை பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்க வேண்டும், பெற்றோர்கள் காண்பித்திருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் அதுபோன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருந்தார்களா என்று எனக்கு அவ்வளவு தெரியாவிட்டாலும் அந்த ஆலயத்திற்கு போவதை முதன்மைப்படுத்தி 8:30 மணிக்கு போவதை கொஞ்சம் தாமதித்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் சரிதான், அதை அப்படியே போட்டுவிட்டு போகும்படி அவர் சொல்லி வைத்து விடுவார். 8:30 மணி 3 பெல் அடிப்பார்கள். அந்த நாட்களிலே அந்த ஆலயத்திலே விருந்தினர் என்ற பட்டணத்திலே 1 மணி, 2வது மணி, 3வது மணி என்று சொல்வார்கள். 2வது மணி அடிக்கும் பொழுதே சிலர் ஓடி ஓடி வருவார்கள். 3வது மணி அடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒருவரும் இருக்க மாட்டார்கள், எல்லோரும் உள்ளே தான் இருப்பார்கள். 3வது மணி அடிப்பதற்குள்ளாக போய்விட வேண்டும் அட்லீஸ்ட் என்று ஓடுகின்ற ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஐ saw that something delight there, ஒரு மகிழ்ச்சி இருப்பதை போல் உணர்வடைந்த அந்த சிறு பிராயத்திலே அந்த உணர்வை ஊட்டின நல்ல பெற்றோர்கள். ஆர்டினரி சிஎஸ்ஐ சர்ச் என்று எண்ணுகிறோம், அவர்களிலே நல்லவர்களாக இருந்தார்களே. அதுபோல் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபை எல்லாரையும் எல்லாவற்றாலும் அந்த கிறிஸ்தனுடைய வளர்ச்சியுடைய நிறைவை அங்கே தருகிறவர் என்று அறிந்திருந்தும் கூட, இஃப் யூ டோன்ட் பாஸ் த ஜாய் டு த சில்ட்ரன், அந்த மகிழ்ச்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு வந்து தராவிட்டால், கர்த்தர் ஆலயம் போவோம் என்று சொல்லும் பொழுது முடங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் பிள்ளைகள் முன்னால் வந்து அமர்ந்தும் பொழுது அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லாமல் என்னத்தையோ அவர்கள் செய்து கொண்டு அவர் பொழுதை போக்கி கொண்டு இருப்பதை விட தேர் ஹாப்பி, மகிழ்ச்சியை அதை ஒன்றை கவனிக்க வேண்டும். மகிழ்ச்சியை அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் மதிப்பு தர வேண்டும், ரெவரன்ஸ் தர வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு முழு குடும்பத்தையும் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டாமா? நானும் என் வீட்டாரமோ என்றால் என்று சேர்த்து வைத்து கர்த்தரையே என்று சொல்லுகின்ற அந்த பங்கை பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்து விடுவதற்கு அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நான் கவனமாக இருக்கிறேன். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஐ வாட்ச் தேட், அதை கவனிக்கிறேன். பிள்ளைகள் ஆலயத்திற்கு போவதை எப்படி விரும்புகிறார் என்பதை பார்ப்பது உண்டு. ஆகவே எல்லாவற்றையும் எல்லோரையும் தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிறைவாய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக அவர் அருளப்பட்டார். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பது சபை, தலை என்பது கிறிஸ்து. இதற்கு மேலாக அவர் வீற்றிருக்கிறார். அவர் எங்கே வீற்றிருக்கிறார்? உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார். எஸ், த ஹெட் இஸ் தேர். அது 7 உலகம் என்று உலகத்தில் சிலர் சொல்வார்கள். 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆவது வானம், 5ஆம் வானம், 7ஆவது வானம், 14ஆவது, we don't know anything. இட்ஸ் ஹையஸ்ட். உயர அவர் அமர செய்தார். அவர் அங்கே இருந்து இத்தனை பேர் இருக்கிறார் என்று பார்ப்பதில்லை. 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் இல்லாமல் போவார்? ஒரு நாளும் இல்லை. அவரை அந்த சிறு பிராயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி காட் இஸ் வித் மீ, தேவன் என்னோடு இருக்கிறார், நாங்கள் கூடியிலே இருக்கிறார், அவருடைய நாமத்திலே நாங்கள் கூடி வருகிறோம் அப்படின்னாலே ஹிஸ் ப்ரெசன்ஸ் வுட் பி தேர், அவருடைய சமூகம் இருக்கும் என்று ஆனந்தம் பாடி அங்கே ஒரு டேமரின் வைத்து பாட்டு பாடினால் டேமரின் சிங்கியெல்லாம் உடைந்து போவதை வளர்க்கு நான் பாடி உரத்த சத்தமாய் ஜெபம் செய்து அந்த நாட்களில் சின்ன சின்ன சபைகளுக்கெல்லாம் ஆரம்ப நாட்களே ஆண்டவர் நடத்தி சென்ற 10 பேர் 15 பேர் அங்கே இருந்தாலும்
அது என்னமோ 1000 பேர் இருக்கிற இடத்துல இருக்கிறதை போல் ஆனந்தம் கொண்டாடி பாடியிருந்த அந்த நாட்களை அன்று கொண்ட நாட்களுடைய பரவசம் இன்று நான் ஒரு நாளும் இழந்ததே இல்லை. ஏனென்றால் ஐ கோ டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய சபைக்கு நான் செல்கிறேன். அங்கே பேரின்பம் உண்டு, அங்கே நன்மை உண்டு. இன்பத்தையும் நன்மையும் வாரி பெற்றுக்கொண்டு அந்த வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதே, ஹல்லேலூயா. அதற்கு மேலே மாலையிலே ஊழியங்கள் என்று கிராமங்களுக்கு செல்வோம். அவ்வளவு விடுதலையான அந்த நாட்களுடைய அந்த சுசேஷ ஊழியங்கள் போய் சென்று நின்று கொண்டு சும்மா வெறும் வாயினாலே சொல்லுகிற காலங்கள், பின்பு ஒரு ட்ரம்மை வைத்து கொண்டு இயேசுவை பற்றி அறிவிக்கிற அந்த மெகஃபோன் என்று சொல்கிற அந்த வைத்து கொண்டு வாழுகின்ற நாட்கள், ஒரு சைடில் ஒரு பேட்டரி வைத்து கொண்டு அங்கே தொங்க விட்டு கொண்டு பேசுகின்ற அந்த நாட்கள், ஹல்லேலூயா. ஏராளமான எல்லா காலங்களையும் நன்றாக பயன்படுத்தி அவ்வளவு விடுதலை இருக்கும். சிகரெட் குடிக்கும் மாந்தர்களே மனம் திரும்புகள் என்று அவ்வளவு சத்தமாய், குடிக்கிறவர்களை உங்களுடைய போதையை கொண்டு நீங்கள் தெய்வத்தை மறப்பது சரிதானா, உங்களுடைய போதையை திரும்புகள், இறைவன் உங்களை பார்க்கிறார், மனம் தெளிந்து வாருங்கள் என்றெல்லாம் சத்தம் போட்டு பேசுகின்ற அந்த விடுதலை நாட்களை எண்ணி பார்க்கிறேன். இன்று அந்த விடுதலை நாட்கள் அவ்வளவு இல்லைதான். ஆனாலும் நாம் தெருவாய் போய் அந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து நாம் செய்வதற்கு நம் தைரியமும் நல்ல மகிழ்ச்சியும் பெற்றிருக்கிறோம். அதுபோன்ற சுதந்திரத்தை சரியாய் செம்மையாய் பயன்படுத்தி கொண்டோமே என்று சில சமயங்களில் எண்ணி நான் மகிழ்வதுண்டு. ஆண்டவரே, என் நாட்கள் வீணாகி போய்விடாதபடி கிடைத்த சுதந்திரத்தை எல்லாம் நன்றாய் பயன்படுத்தி கொண்டோம். அந்த நாட்களில் எத்தனை குழுக்களாய் நாங்கள் சேர்ந்து சென்று சுசேஷ பணியை அறிவிப்பதும் உரத்த சத்தமாய் அறிவிப்பதும் ஜெபம் பண்ணுகின்ற நேரத்தில் இப்பொழுதும் வாலிப அத்தனை பேர் கூடி கொண்டு வருவார், நிறைய பேர் கூடி வருவார்கள். உங்கள் கையில் இருக்கிற சிகரெட்டை கீழே போடுங்கள், பாக்கெட்டில் பீடி இருந்தால் அதை கீழே போடுங்கள் என்றெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் ஆல்டர் கால் கொடுத்து அவர்களை நடத்திய நாட்களெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். அதுபோன்ற ஒரு பேரின்பம் வேண்டுமே. அந்த நாளை முழுவதும் அவ்விதமாக இரவு நேரம் கழித்து வீட்டிற்கு நான் செல்லும்போது என்னுடைய அப்பா 8 மணிக்கு மேல் தோட்டத்திலிருந்து வந்து விடுவார். கொஞ்சம் தாமதித்து விட்டால், நான் இல்லை என்று கண்டால் கடும் கோபம் கூடியவர். எங்கே போனான் என்று கேட்பார். அவர் இந்த ஊழியத்திற்கு போனான் என்று கேட்டால் 4 அடி கிடைக்கும். அதையும் நான் வாங்கி கொண்டு தான் இருப்பேன். நல்ல ஒழுக்கமுள்ள, நல்ல பண்புள்ள, பக்தியுள்ள குடும்பம்தான். ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ராவை செய்வதெல்லாம் கடவுள் விரும்பமாட்டார் என்று சொல்லாவிட்டாலும் இதெல்லாம் தேவையில்லை. படிப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, அதை செய்வதற்கு பதிலாக இப்படி போய் தெருவில் நின்று ஊழியம் செய்துவிட்டு வருவாய் என்று அவர் திட்டுவது உண்டு. அதுபோன்ற பேரின்பம் சபைக்கு வேண்டும். என்ன பேரின்பம்? இங்கே வருகிற எல்லோரையும், என் சிறு பிள்ளைகளை கூட நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் படுக்க முன்னால் வைக்கும் பொழுது ஒரு பக்தன் அவர் சொன்னார். அந்த பக்தன் என்னவென்று சொன்னார் தெரியுமா? இந்த சிறு பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தை கொல்லும், அவருடைய ஆவியும், என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று சொன்னாரே. பேசுகின்றவருடைய ஆவியும் ஜீவனும் இங்கே இறங்கி வந்து கொண்டு இருக்குது. அந்த ஆவிக்கு முன்பாகவும் ஜீவனுக்கு முன்பாகவும் இந்த பிள்ளைகள் கிடக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய சமூகத்தினால், தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிச்சயம் ஆஸ்வதிப்பார். அவருடைய ஆவியினாலே ஆவியவர் இந்த பிள்ளைகளை பருகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வார்த்தையை கேட்டுவிட்டு ஒருவேளை ஆவியை பருகாமல் கூட போய்விடக்கூடும். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஆவியை பருகின்ற ஒரு பாக்கியத்தை பார்த்தீர்களா என்று அந்த பக்தன் அவர் கூறுவார். அதுபோன்று அந்த பிள்ளைகளை அந்த மரியாள் இவ்வாறு எழுதியிருக்கிறது. மரியாள் அந்த குறிப்பிட்ட அந்த நாளிலே, அந்த 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் செய்யப்பட்ட அந்த 8ஆம் நாள் முடிந்து அந்த ஒழுக்கங்கள் எல்லாம், அந்த பண்டிகை, அந்த சடங்கு எல்லாம் முடிந்த அந்த நேரத்தில் தன் மகனை she presented his son before the Lord என்று எழுதியிருக்கிறது. தன்னுடைய மகனை அவள் தேவனுடைய சமூகத்திலே ஆஜர்படுத்தி விட்டாள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஆஜர்படுத்துவது எத்தனை பாக்கியம் என்று பார்த்தீர்களா? அந்த விசுவாசம் இருக்கிறதே, அதுதான் மேன்மையான. எல்லோரும் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி கொண்டாலும் விசுவாசம் இருப்பதில்லை. ஐ ஆம் ப்ரெசென்டிங் மை ஸ்மால் பேபி, என்னுடைய சின்ன குழந்தை, அவளை கொண்டு வந்து ஆஜர்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்வது எவ்வளோ மேன்மையானது. ஆகியால் தான் சில சமயங்களிலே என்னுடைய பிள்ளைகள் யாராவது அவர்கள் பாத்ரூம் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு 2-3 எழுந்து போனால் அதை நான் விசாரிப்பது உண்டு. ஏன் அங்கே ப்ரெசென்ட் ஆகவில்லை? ஏன் ஆப்சென்ட் ஆகிவிட்டாய்? அங்கே இருந்திருக்க வேண்டும், அங்கே தங்கியிருந்திருக்க வேண்டும். இல்லை நான் யூரின் போனேன், அது போனேன், இது போனேன் என்று சொல்வதெல்லாம் நான் கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறேன்.
ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாக தண்ணீர் குடித்து விட்டு வர வேண்டும், யூரின் போய்விட்டு வர வேண்டும். இடையிலே நமக்கு யூரின் போவதோ தண்ணீர் குடிப்பதோ கூடாது. நான் சிறுபிராயத்திலிருந்து நான் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறேன், இன்றும் அப்படித்தான் வாழ்கிறேன். என்று 70 வயதிற்கு மேலே என்று சொல்லிக்கொண்டு நான் பாத்ரூம் அடிக்கடி போய் கொண்டா வருகிறேன், பொருளையும் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹவ் த செல்ஃப் ரெஸ்ட்ரெயின், என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். நானே ஆகாத ஊழியனாய் போய்விடாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்வதை போல் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். முடிப்பதெல்லாம் முடித்துவிட்டு ஆலை முடிவரைக்கும் தண்ணீரோ யூரினோ போகக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறேன். அதைவிட கேவலமாய் மொபைலை பிடித்து கொண்டு ஓடுகின்ற சில சகோதரர்களை பார்க்கும் பொழுது தேட்ஸ் எ வெரி அபாமினேஷன், அருவருப்பாய் நான் தோன்றுவதை பார்த்துருக்கிறேன். ஒய் பேரண்ட்ஸ் ஆர் நாட் டெல்லிங் தம், பெற்றோர்கள் ஏன் சொல்வதில்லை? பகையெல்லாம் அந்த மூப்பர் வாங்கி கொள்ளட்டும், அவர் சொல்லுவார், அவள் மீது பகை கொள்வார்கள். சில போட்டியும் பொறாமையும் உடையவர்களாய் இதற்காகவே பிரிந்து போன சில வாலிப பையங்கள் எனக்கு தெரியும். என்னப்பா இப்படி செய்கிறீர்களே, தேவனுடைய சபைக்கு தருகின்ற அந்த அவமரியாதையை நீங்கள் உணரவில்லையாம், அதை மதித்து வாழ வேண்டாமா? இப்படிலாம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யாமல் இருந்து கொண்டு கடிந்து பேசின நிமித்தமே கோவித்து கொண்டு போனவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதுபோல் தன்னுடைய மொபைலை வைத்துக்கொண்டு முக்கியப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாய் அதை வைத்துக்கொண்டு யாரோ பேசுவதற்கு ஓடி செல்வதை கண்டு பெற்றோர் வருந்திருக்க வேண்டாமா? அந்த பெற்றோர்கள் கேட்டிருக்க வேண்டாமா? ஆனால் என் பிள்ளை ஆஜர்படுத்தியிருக்கிறேன், அவனோ ஆப்சண்ட் ஆகி போய்விடுகிறான் என்ற எண்ணம் வர வேண்டாமா? நானும் வீட்டாரமோ என்று எல்லோரையும் அந்த கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு கொண்டு வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளை பெற வேண்டும் என்று இருந்திருக்க வேண்டாமா? சும்மா ஏதோ அரைகுறையாய் பாதியிலே கடைசி நேரத்தில் கூட சிலர் வந்து காணிக்கையை போட்டுவிட்டு நின்று விட்டால் பிதாக்குமான பரிசுத்தாவினுடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதா என்றால் தங்கிவிடுமா? ஆஜர்படுத்த வேண்டும். உங்களை கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கிறதே அந்த பகுதியை அது வளர்ந்து பிற்காலங்களில் அவர்கள் கிறிஸ்து என்னை தன்னை ஒப்பு கொடுத்ததை போல நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இருக்கக்கூடிய ஒப்பு கொடுத்தல் என்ற அந்த பகுதியை சபைக்கு வேண்டும், சபையிலே அதை வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரம் அப்படிப்பட்டது. அதைத்தான் அவர் சொன்னார், இதோ இதை நான் தருகிறேன் என்று அதை அவர் குறிப்பிட்டு அவர் கூறினார். தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அந்த எபேசியர் அந்த 4ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். இன்னும் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள 12வது அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஒளியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஹல்லேலூயா அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் அவர் ஏற்படுத்தினார். எஸ், அதுபோல் இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அளவின் தக்கதாக எந்த அளவின்படி அந்த 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே எல்லோருக்கும் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், எல்லோருக்கும் ஒரே தேவன், ஒரே எல்லார் மேலும் அவர் எல்லாருக்குள்ளாம் இருக்கிறவர் என்றெல்லாம் இருக்கிற ஒரே 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 என்று வந்தாலும், ஆனால் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஒரே கிருபை இல்லை, அவனுக்குரிய அளவின்படியான சில கிருபையை வைத்திருக்கிறார். அது அருளப்பட்டிருக்கிறது. டு யூ ஹேவ் தட் ஸ்மால் கிரேஸ்? அந்த கொஞ்சம் அளக்கப்பட்ட அந்த கிருபையை வைத்திருப்பேன் என்று சொன்னால் யூ மஸ்ட் யூஸ் இட், அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு என்று இல்லை. கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் இருக்கிற ஒருவராயிலும் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட முடியாது. ஐ ஹவ் கிவன் ரிசீவ் சம் கிரேஸ் ஃப்ரம் காட். அவனவனுக்கு தகுந்த அளவின்படி அவன் எவ்வளவு முழு இருதயமாக இருக்கிறானோ அந்த அளவின்படி அந்த கிருபையை அவனுக்கு தந்தரலி வைத்திருப்பார். ஆனால் கீழே உள்ள அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் மேலே ஏறினார் என்று இருக்கிறவர் கீழே தாழ்விடங்களிலே இறங்கி அவர் உயர சென்று அவர் மேலே ஏறி சென்று என்று அங்கே வாசிக்கிறோம். உன்னதத்திலே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களை வரங்களை அளித்தார் என்று சொல்வதெல்லாம் உன்னதத்திலே வரங்களை அளித்தார் என்பதுதான், தரையிலே வைத்து அளிப்பதல்ல. கோசா உள்ளே மேலே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்திற்கு கொண்டு சென்று அவர்களை முடிசூட்டுகிறார். மனுஷன் கொடுக்கின்ற ஒரு காரியம் எல்லாம் சில அற்பமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தால், தேவனுடைய அங்கீகாரத்திற்கு ஒப்பாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக சில கிரீடங்களை சூட்டி வைத்து விடுவார்கள்.
நீ பெரியவன் என்று சூட்டி வைத்து விடுவார்கள். அவனை ஆண்டவர் உயர உன்னதங்களே கொண்டு வந்து அவனுக்கு அந்த வரங்களை அவர் கொடுத்தார். அதை அவர்கள் வாங்கவில்லை. இவர்களாகவே எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு வரங்களை வைத்து கொண்டு அவர்கள் மனுஷன் அதை சூட்டிவிட்டால் போதுமா? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களிலே மேலே ஏறி சென்று அவர்களை உன்னதத்தினுடைய அந்த கிரீடத்தை தான் அவர்கள் சூட்டி ஊழியம் செய்வாய் என்று சிலரை அப்போஸ்தலனாகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை மேய்ப்பனாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை சுவிசேஷகனாகவும், சிலரை என்று எழுதியிருக்கிறதை கண்டீர்களாம். சிலருக்கு விருப்பம் என்னவென்று சொன்னால், என்ன சிலர், நாங்களும் ஒருவர் தான், அந்த மிரியாமும் அந்த ஆரோனும் சொல்வதை போலவே, என்ன மோசையின் மூலமாய்த்தான் இந்த தீர்க்க தரிசனமா, நாங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம் என்று சொன்னபொழுது, கமான் வெளியே வாருங்கள் என்று அவர்களை ஆண்டவர்கள் அழைத்து அவர்கள் குஷ்டரோகம் பிடிக்கும்படி அதை செய்து அவர்களை சீர்படுத்தி பின்பு அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் சென்றார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் சிலர் உண்டு, கொஞ்சம்தான் இருப்பார்கள், ஒரு சிலர் தான் அது அந்நிய பாஷை பேசுவதை கொண்டு அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற 1 கொரிந்தியர் 14 வாசிக்கிறோம். என்ன எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்றெல்லாம் வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டே வந்து கிஃப்ட் என்று சொல்வது, அவர்களுக்கு தரப்பட்ட தேவ சித்தத்தின்படி தரப்பட்ட கிஃப்ட் என்று சொல்வது என்றது வேறு. தேவன் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களை உன்னதத்திலே கொண்டு வந்து தேவன் முடிசூட்டுகின்ற அந்த சிலராக இருப்பது என்பது வேறு. அவர்கள் உயிரையும் கொடுக்க வேண்டி வரும். சில பேதுரை பார்த்து, அப்படியானால் நீ என்னுடைய மந்தை மெய்ப்பாயாக என்றவரை மெய்ப்பாடிய பவரை அவர் கொடுத்த பொழுது, இளமி ஏஸ் என்னை அன்பு கூர்ந்தான் வருகிறாய், உனக்கு நான் பொறுப்பை நான் தருகிறேன் என்று அவனை முடிசூட்டின பிறகு, பேதுரு நீ விரும்பாத ஒரு மரணம் உனக்கு வரும், அதை அடைய வேண்டி வரும், அதன் மூலமாக நான் மகிமைப்படுவேன் என்ற மரணத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அதை அவன் ஏற்றுக்கொண்டான். தட்ஸ் ரைட். இவனுக்கு என்ன, இவன் பெயர் என்ன, யோவான், இவனுக்கு பெயர் என்ன, நான் வரும் வரைக்கும் கூட இந்த பூமியிலே இருந்து பாடுபட்டு கொண்டே இருப்பான், உனக்கு தான் பாக்கியம், நீ மறித்து என்னோட கூட வந்து விடுவாய். அவன் நான் வரும் வரைக்கும் பாடுபடுவான், நான் வரும் வரைக்கும் நிந்தைகளை சுமப்பான், நான் வரும் வரைக்கும் அன்றைக்கு நடக்கவில்லை, பின்பு நடந்த பத்மதிவில்லை, அவனை தூக்கி போடுவார்கள், எத்தனையோ சிறைச்சாலைகள் போவான், கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை எப்படி முடியும் தெரியுமா, எண்ணெய் கொப்பரையில் வைத்து தூக்கி எறிவார்கள். அவன் நீண்ட காலம் பாடுபடுவான். நீ உனக்கு அப்படி இல்லை பேதுரு, உனக்கு என்னுடைய ஊழியங்களை நான் மெய்ப்பனுடைய ஊழியத்தை நான் தருகிறேன், அது கஷ்டமானதான், உன்னுடைய சீக்கிரத்தில் நீ மறிக்கவும் செய்வாய் என்று கூட அவர் சொல்லத்தான் செய்கிறார். சிலரைத்தான் அதை செய்ய முடியும், அல்லாமல் ஒரு சபையிலே போட்டியும் பொறாமையும் உருவாகி வருவதெல்லாம் அந்த சிலர் நானாக இருக்க வேண்டும், எனக்கு இந்த ஊழியம்தான் எனக்கு வேண்டும், நான் சுவிசேஷனை மாற வேண்டும், நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதே கிறிஸ்தன் சரீரமான சபை போட்டி வைத்திருக்கிற ஒரு சபை. இதில் யாருக்கு என்று நாம் ஒரு எலெக்ஷன் வைத்து எடுப்போமா என்று ஒரு எலெக்ஷனை வைத்து அதை தெரிந்து கொண்டு வைப்பது சரிதானா? சிறைப்பட்டவர்களை தனக்கென்று சிறையாக்கி கொண்டு அவர்களை உன்னதங்களிலே ஏறி அந்த சிலரையா உன்னதங்களிலேயே அவர் நியமனம் செய்தார். அவர்களை துவைத்து எடுத்தாலும் அடித்து நொறுக்கினாலும் அந்த நிலத்தை விட்டு போய்விட மாட்டார். அந்த மெய்ப்பன் அவன் எத்தனை ஆடுகள், எத்தனை ஓநாய்கள் வந்தாலும் என்ன, எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் என்ன, தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பானே அல்லாமல், தன்னுடைய ஊழியத்தில் மறிப்பானே அல்லாமல் ஊழியத்தை அவன் விட்டு போக மாட்டான். அவர் தெரிந்து கொள்கின்ற சிலர் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தெய்வ வைராக்கியம் நிறைந்தவர்கள், அவருக்காகவே பாடுபடுகிறவர்கள். அவர் கேட்டார், உத்தரவாதத்தை கேட்டார், நீ அன்பு கூறுகிறாயா? எஸ். அப்படியானால் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மெய். அவர் அன்பின் ஊழியம், அவர்களை உயிர் கொண்டு காக்க வேண்டிய ஒரு ஊழியம். என்னை அன்பு கூறுகிறாயா? எஸ். அப்படியான ஆடுகளை மெய்ப்பாயாக, பெரியவர்களும் இருப்பார், எல்லோரையும் மெய்ப்பாயாக என்று அவர் ஒப்பு கொடுத்ததெல்லாம் அன்பின் ஊழியம், தன் உயிரையும் கொடுக்கிற அன்பின் ஊழியம். யாருக்காக உயிரை கொடுக்குறானோ, சிநேகிக்காக உயிரை கொடுக்கிறவன் தான் மெய்யான அன்பு என்று அவர் சொன்னார். அதுபோன்று தன் ஜீவனையும் கொடுத்து காக்கிற அந்த ஊழியத்தை யார் பெற்றிருப்பார்கள் தெரியுமா? சிலர். அந்த சிலர், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீச்சிங், ஒரு பிரசங்கத்தை செய்வதை போல் இச்சித்து மோகித்து அது 10 பேர் இருந்தானே, 100 பேர் இருந்தானே, 5 பேர் இருந்தானே பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு ஊழியம். அதுபோன்ற ஒரு இச்சையை வைத்து கொண்டு ஆண்டவர் ஒரு நாளும் உள்ளவர்களை அவர் நியமனம் செய்வதில்லை. எஸ். ஆகவே அந்த அன்பை வைத்துத்தான் அவர் கீழே அவர் தொடர்ந்து அதை அவர் எழுதுவார்.
என்ன நாம் வாசிக்கிறோம்? சபையானது, கிறிஸ்துவின் சபையானது அந்த 12ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பக்தி விருத்தி என்றால் என்னவென்று தெரியுமா? கீழே உள்ள இடத்துல அந்த சிலரை அப்போஸ்தலராக மாற்றினாரே, சிலரை அவர் தீர்க்கதரிசி மாற்றின அவர்களே என்னவா இருக்க வேண்டும் என்று 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி தன் அளவுக்கு தக்கதாய் தாழ்மையுள்ளவர்கள் தன் அளவை அறிந்து எனக்குரிய பங்கை அவர் செம்மையாய் செய்தவர்கள். யாராக இருந்தாலும் என்ன, ஒரு உறுப்பை குறித்து அவர் அவங்க 1 Corinthians 12ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுவார். சிறிய உறுப்பு கூட அவர் கனத்தை தருகிறார். ஒரு சிறிய உறுப்பு என்று சொல்கிற குடல்வால் என்று ஒன்று சின்ன உறுப்பு தான். அதை டாக்டர் சொல்லும் பொழுது அது இல்லாட்டாலும் பரவாயில்லை, வெட்டி போட்டு விடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அது இல்லை என்றால் எவ்வளோ பெரிய டேஞ்சர் என்று தெரியுமா? சில கூர்மையான ஒரு எலும்பு அல்லது கூர்மையான ஒரு சின்ன பேரன்னு ஏதோ ஒரு குண்டூசி ஏதோ ஒரு முள் இருக்கிறது போல் மீனில் உள்ள ஒரு முள், இதெல்லாம் அங்கே போய் ஸ்டோராகி வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது அந்த குடல்வால். அப்பெண்டிக்ஸ் என்று சொல்கிறார்களே, அந்த குடல்வால் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த சிறிய உறுப்பிற்கு அவ்வளோ மதிப்பு வைத்திருக்கிறார். பிச்சுட்ரி கிளாண்ட், ஸ்மால் திங், கொஞ்சோண்டு இலையை போல் இருக்கக்கூடியது தான் அந்த பிச்சுட்ரி கிளாண்ட். வாட் எ கிரேட் ஆனர்! அது எவ்வளோ பெரிய கணத்தை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? ஒரு 0.001 மில்லிமீட்டர் அளவுக்கு சுரப்பி ஒன்று குறைந்தால் அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்துவிடும். கொஞ்சம் கூடிவிட்டால் அந்த ப்ராப்ளம் வந்துவிடும். கொஞ்சம் கூடிவிட்டால் கூட வந்து விடுகிறதே. அந்த சிறிய உறுப்புகளுக்கு எவ்வளோ மதிப்பு தந்திருக்கிறார். முழு சரீரத்திற்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம் நம்முடைய கைப்பிடி அளவு தான் இருதயம் என்று சொல்வார்கள். இந்த கைப்பிடி அளவு இருதயத்திலே அவ்வளவு மதிப்பை வைத்திருக்கிறாரே. அதில் லூயா, அவனுடைய கணையம், அவனுடைய பேங்க்ரியாஸ், அவனுடைய கால் பிளாடர் என்றெல்லாம் சின்ன உறுப்புகளை இருக்கிறதெல்லாம் எத்தனை மதிப்பு தந்திருக்கிறார். அவனவன் அளவின்படி கொடுக்கப்பட்ட பகுதியிலே அந்த கிருபையை பயன்படுத்தியவன் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு உரியவன். அவனிடத்தில் போட்டி பொறாமை இருப்பதில்லை. அது வேண்டும் என்று நினைக்கிறவன் சிலரைத்தானே வைத்திருந்தார். அது சிலரில் ஒருவன் அவர் இருக்கக்கூடும். ஐசனோட ஈச் ஆவட்டது அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆசை கொள்வோ பேராசை கொள்வோ தவறு என்று அவன் உணர்ந்திருக்க வேண்டும். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று எழுதியிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் அந்த 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆதலால் அந்த 4ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீ அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நடந்து என்று அவர் சொல்வார். என்ன அங்கே வாசிக்கிறோம்? கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன், இந்த பிரிசனர் ஆஃப் த லார்ட், கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவன் என்று ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறது. அவன் ரோமானிய சிறையில் இருந்தான் என்று இருந்தது உண்மையாக இருந்தாலும் கூட ரோமானிய சிறையிலே கட்டுண்டவன் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் ஐ எம் த பிரிசனர் ஆஃப் த லார்ட், அவன் சிறையிலே போட்டான் என்பதை விட நான் கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவன். கர்த்தரால் சிறையுண்ட அந்த மனிதர்களை தான் அவர் என்ன சொன்னார்? சிறைப்பட்ட அவர்களை எனக்கு சிறையாக்கி கொண்டேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா! நான் ஒரு பெண்ணை நேசித்தேன் சொல்வதை விட அந்த பெண்ணும் என்னை நேசிக்கிறார் என்று இருந்தால்தானே அது பூர்ணமடையும். அதுபோல் ஆண்டவர் ஐ லவ் யூ என்று பேதுரு சொன்னாலும் யூ லவ் மீ என்று அவர் கேட்டு வாங்கினாரே, அதுதான் பூர்ணமான அன்பு. அதுபோல் சிறைப்பட்டவர்களை, தனக்கு சிறையாக்கி கொண்டவர்களை, நீரே என் கதி என்று தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வாழ்கிறவர்களை, தே ஆர் பிரிசனர் ஆஃப் த லார்ட், ஐ ஆம் த பிரிசனர் ஆஃப் த லார்ட், கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை தனக்கு சிறையாக்கி கொண்டு, அல்லேலூயா, நீ என்னுடைய இருதயத்தின் சிறையில் இருக்கிறாய் என்று அந்த நாட்களே காதலர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். அதுபோல் தங்களுடைய இருதயத்திலே சிறைப்பட்டவனை தனக்கென்று சிறையாக்கி கொண்டு அவர்களை உன்னதங்களிலே வைத்து அவர்களுக்கு ஏராளமான இந்த ஊழியங்களை தந்து பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டு, கிறிஸ்துவின் சரீரமான சபையை கட்டும் பொருட்டு, பக்தி விருத்தி அடையும் பொருட்டு, சபை பக்தி விருத்தி அடையும் பொருட்டு அவர்களை தந்தருளினார் என்று எழுதியிருக்கிறதே. நான் கேட்கிறேன், சிறைப்பட்டவர்களைத்தான் தனக்கு அவர் சிறையாக்குவார். என்னை சிறையாக்கி கொள்ளும் என்று கேட்டவர்களைத்தான் அவர் தனக்கென்று சிறையாக்கி கொள்வார். அல்லேலூயா!
நீங்கள் சிறைப்பட்டவர்கள் தானா? ஐ எம் த பிரிசனர் ஆஃப் த லார்ட். நான் கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவன். சொல்லி பாருங்கள், நான் கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவன். சொல்லுங்கள். எஸ், நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் பரலோகம் அதை அங்கீகரித்திருக்கும், அதை உள்ளம் கூத்தாடி அதை வாழ்த்தியிருக்கும். எஸ் என்று மலர் தூவி இருக்கும். கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை தனக்கு சிறையாக்கி கொண்டு உன்னதங்களிலே வைத்து அந்த பதவிகளெல்லாம் தருகிறார், அந்த பொறுப்பை தருகிறார். என்ன பொறுப்பு? அப்போ இயேசு பெற்ற பொறுப்பை போல் தன்னுடைய உலக வாழ்க்கை தன்னை சிதைத்து தன்னுடைய சரீரம் நொறுங்க ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கின்ற ஒரு பகுதி தான் சிலர். மற்றவெல்லாம் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவின்படி அவன் அந்த சரீரத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவர்களும் குறைந்தது என்று ஆண்டவர் ஒரு நாளும் அவர் சொன்னது இல்லை. ஆகவே அதுபோன்ற சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதை கீழே அவர்கள்தான் நடந்து என்று எழுதியிருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் 1ஆம் வசனம் 4:1 எபேசி 4:1 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடந்து. சிறைப்பிடிக்கப்பட்டவன் எங்கே வெளியே நடப்பான்? அவர் சொன்னதெல்லாம் கிறிஸ்தனுடைய சரீரத்தை குறித்து அந்த நடக்கிறதைத்தான் அவர் குறிப்பிட்டார். எங்கே நடந்தார்கள்? மிகுந்த மனத்தாழ்மையில் நடந்தார்கள், சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் நடந்தார்கள், அன்பினால் ஒருவரை ஒருவர் அவர்கள் தாங்கி ஒருவர் பொறுத்து கொண்டு, தாங்கி என்று சொன்னால் தூக்கி பிடித்து என்றல்ல, ஒருவர் பொறுத்து கொண்டு, பேரிங் என்று சொன்னால் ஒருவருக்கொரு பொறுத்து கொண்டு வாழ்வது. பொறுத்து கொண்டு இருப்பதில்லை, எல்லாம் ஆத்திரங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் என்று வருகின்றவர்கள் எல்லாம் நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தானா என்பதை கேட்க வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் they will walk in that bearing, அந்த பொறுத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே they will walk in it, நடந்து செல்வார்கள். not stagnate, நின்று கொண்டு இருக்க மாட்டார்கள். நான் வந்துவிட்டேன், பொறுமைக்கு வந்துவிட்டேன் நின்று கொண்டு ஆத்திரத்தையும் அவர் நடக்காமல் இருந்து கொண்டு அந்த நடைய பாதையில் முழுவதும் சேரும் சகதியுமாய் முள்ளும் குறுக்குமாய் விளைந்திருந்தால் நடந்த இடமாக அப்படி இருக்கக்கூடும். நடந்திருந்திருக்க வேண்டும். they should walk with மனத்தாழ்மையில் நடந்திருக்க வேண்டும். மனத்தாழ்மை பேசியவர்களாக இருந்து விடக்கூடாது. நடக்க வேண்டும். சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். அன்பினாலே இப்படி நடக்கும் பொழுது கூட நடக்கிறவர்களை வைத்து அன்பினாலே ஒருவருக்கு ஒரு பொறுத்து கொள்ள வேண்டும். ஆத்திரமடைந்து விட கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்க வேண்டும். எஸ், அவர்கள் அதை பொறுத்து இருந்திருப்பார்கள். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஜாக்கிரதை என்னவென்ற அர்த்தம்? என்ன ஜாக்கிரதை? திருடன் ஜாக்கிரதை என்று எழுதியிருக்கிற அந்த ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். மிகுந்த கண்ணும் கருத்துமாய் சமாதான கட்டினாலே கிறிஸ்தனுடைய சரீரத்திலே அங்கே அவர்கள் ஆவியின் ஒருமையை பாதுகாத்து கொள்வார்கள். ஹல்லேலூயா! அது எப்படி அதை பாதுகாத்துக் கொள்வார்கள்? சமாதான கட்டினாலே பாதுகாத்து கொள்வார்கள். சமாதானத்தின் இந்த பாண்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்வது, அதில் அந்த எப்பொழுதுமே சமாதானம் என்று இருப்பது தான் அந்த ஒருமையை பாதுகாத்து கொள்வது. They won't disturb that peace there. அந்த சமாதானத்தை குலைப்பதற்கு முயற்சி எடுக்க மாட்டார்கள். சமாதானத்தை குலைப்பவர்கள் எவ்வளோ டேஞ்சர் என்று தெரியுமா? அந்த தேவனுடைய வீட்டிலே அங்கே வாசிக்கிறோம், நீதிமொழியிலே 26ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது உண்டு. அங்கே என்ன வசனம் எழுதியிருக்கும்? தன் சொந்த வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். ஹாய்ஸ்ட்ரஸ் விண்ட், பெருங்காற்றை சுதந்திரிப்பான். இயேசு சென்ற அந்த கப்பலிலே பெருங்காற்று வீசினதை போல் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்திலே புயல் வீசும். தேவனுடைய வீட்டை கலைத்தவனே, அவனுடைய வீட்டை கலைத்து துன்பப்படுத்தி சமாதான கட்டை குலைத்து வாழ்கின்றவனே, யூ வில் ஃபேஸ் எ ஸ்டார்ம் தேர். உன் சொந்த வீட்டிலே கலகம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். எஸ், ஹல்லேலூயா! பின்பு அதே வசனத்திலே அவர் சொல்லுவார், அதுபோன்ற மதியீனன் அவன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாக மாறுவான். பிற்காலங்களிலே ஞானமுள்ளவனுக்கு அடிமையாக மாறுவான். அப்படிலாம் அதை எதிர்பார்த்து வாழ்வது என்பது அது தேவனுடைய வார்த்தை. அதை மனுஷன் தனக்கென்று புழங்கிக் கொள்ள மாட்டான். ஒன்றை அவன் அறிவான், தேவனுடைய வீட்டை, தேவனுடைய சரீரமான சபையை கலக்கம் உண்டாக்குறவன். சொந்த வீட்டிலே புயலை, பிரிவினை என்ன வாசித்தோம்? தன்னுடைய வீட்டிலே சொந்த வீட்டிலே பிரிவினையை உண்டாக்குறவன். இவள் இன்ஹெரிட் தி ஹை ஸ்ட்ரெஸ் விண்ட். அதை அவன் அதை பெற்றுக்கொள்வான். ஆகவே ஐ டோன்ட் வாண்ட் தேன். நான் என்னுடைய வீட்டிலே எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். எனக்கு இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் இவர் அறியாரலாம்?
இப்படி தேவனுடைய வீட்டை துணிகரமாக இப்படி செய்கிறார்கள். ஒரு மனுஷனை வைத்து தலையை வைத்து செய்வது இது மனுஷனை தலையாக வைத்திருக்கிற சபை அல்லவே, இது கிறிஸ்துவை வைத்து தலையாக கொண்டிருக்கிற வாழ்வல்லவோ. நான் அவரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷன், அவருக்கென்று வாழ்கின்ற ஊழியம் செய்கின்ற, அவரால் தீர்க்க தரிசன ஊழியத்தையும் போத ஊழியத்தையும் மேய்ப்பிற ஊழியத்தையும் நான் பெற்றவன் தானே. அவரால் பெற்ற ஒரு சபை, அவரால் ஆளுகை செய்யப்படுகின்ற கிறிஸ்துவை தலையாக கொண்ட சபையிலே வீட்டிலே வந்து துன்புறுத்துவதா, இத்தனை கலகமா என்றெல்லாம் வரும்பொழுது இவர் மறந்து போய் விட்டார்களோ, இவள் தெரியாதோ, இவர் கொஞ்சம் தெரிந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களாவது சொல்லியிருந்திருக்கலாமே, நானே தவறாக செய்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லியிருந்திருக்கலாமே. அப்படி அவர்கள் சொல்லுவதில்லை. எதை மறந்து போய்விடுகிறார்கள்? சமாதான கட்டை சீர்குலைத்து போட்டு ஜீவனில் தேவனுடைய சபையிலே கொண்டு வந்து தருகின்ற பிரிவினையை, அவர்கள் சொந்த வீட்டிலேயே பிரிவினையை உண்டாக்க பார்க்கிறவர்கள் பெரும் காற்றை சுதந்திரிப்பார்கள். புயல் வீசுகின்ற காற்றை தன் வாழ்க்கையில் சுதந்திரிப்பார்கள். அது இன்றொரு நாளையோ என்ற ஒரு நாள் அது வரும்பொழுது தாங்க முடியாது. கட்டுவதற்கு வரை கூட விட்டு விடுவார் ஆண்டவர். கட்டி முடித்த பிறகு, அங்கே அடித்த பிறகு எல்லாம் தரையோடு தரையாய் மண்ணோடு மண்ணாய் போய்விடுவதை எல்லோரும் பார்ப்பார்கள். எது நிலைநிற்கிறது எது நிலைநிற்கவில்லை என்பதை பார்ப்பார்கள். ஜீவனில் தேவனுடைய சபையிலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் எதை காத்துக்கொள்ள வேண்டும்? சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். That should be the unity of the spirit என்று சொல்வது. யூ நோ தேன், அதை அறிந்து கொள்ள முடியும், உங்களுடைய ஆவியிலே அதை புரிந்து கொள்ள முடியும். ஐ ஆம் நாட் பெர்ஃபெக்ட், சரியாக இல்லை, ஏதோ ஒரு குறுக்கு வழியில் ஏதோ ஒரு தவறு செய்தது போல் தோன்றுகிறது, ஏதோ என் சுய லாபத்திற்காக என்னை தேடுவதை போல் தோன்றுகிறது, ஏதோ ஒன்று சமாதானத்துக்கு விரோதமான ஒரு செயலை நான் செய்வதை போல் நான் செய்து கொண்டிருப்பதை போல் நான் உணர்த்தப்படுகிறேன் என்பதையெல்லாம் அறியும் பொழுது அதையெல்லாம் அகற்றினவர்கள்தான் ஆவியின் ஒருமையை, பரிசுத்தாவியினுடைய சமாதானத்தோடு அந்த கட்டப்படுகின்ற வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே அதுபோன்று அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றவர்களைத்தான் சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி அது சிலரை அப்போஸ்தலரான சிலரை தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷர்கள், சிலரை மேய்ப்பர்கள் போதகர் என்று வைத்திருக்கிறார். there are so many other things. ஒரு சுவிசேஷ வேலை என்று சொல்வது, எல்லோரும் செய்கின்ற சுவிசேஷ வேலை என்பது வேறு, சுவிசேஷகன் என்று சொல்வது வேறு. பில்லிகிராம் சொல்லும் பொழுது எவாஞ்சலிஸ்ட் பில்லிகிராம் என்றே போடுவார்கள். ஏனென்றால் சிறைப்படுத்தப்பட்டு அந்த எவாஞ்சலிஸ்ட் என்ற பெயரை பெற்றவர். அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் லட்சக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்துவினை வழிநடத்தின இஸ் எவாஞ்சலிஸ்ட். ஹல்லேலூயா. பிலிப்பும் அவனுக்கு சுவிசேஷ ஊழியன் என்றான்னு சொல்லி அவனுக்கு பெரிய கூட்டம் ஒன்றும் வரவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லிய இடங்களுக்கெல்லாம் பறந்து சென்று அங்கே சென்று அந்த ஊழியங்களை செய்வான். அந்த கந்தைய மந்திரி செல்கிற அந்த ரதத்தை ஏறிக்கொள்ளால் உடனே அங்கே ஏறிக்கொள்வான். ஏனென்றால் இஸ் எவாஞ்சலிஸ்ட். அதுபோலவே ப்ராஃபட் என்று சொல்வது என்பது வேறு, ப்ராஃபஸைங் என்று சொல்வது என்பது வேறு, தீர்க்க தரிசனம் சொல்வது என்பது வேறு, தீர்க்க தரிசிகள் என்று சொல்வது என்பது வேறு. கூட்டத்தை ஆரம்பிக்கிறவர்கள் தீர்க்க தரிசிகளாய் மாறுகின்ற ஒரு இடத்தில் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு தேவனால் நாளை அந்த பொறுப்பிற்குரியர்களை பயத்தோடு நடுக்கத்தோடு செய்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அவர்கள் அங்கே வரும்பொழுது ஆஃப்டர் அதுக்கு பிறகு வந்து பேசுகிறவர்கள் தே ஆர் ப்ராஃபஸைங், அவர் தீர்க்க சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேர் நாட் டீச்சர்ஸ். அவர்கள் வந்து போதிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்க மாட்டார்கள். அதுபோன்று இவர் எல்லோரும் அந்த அநேகராக அவர்கள் இருந்து எதை அவர்கள் பக்தி விருத்தி அடைய செய்கிறார்கள். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அந்த பக்தி விருத்தி என்னவென்றதை அவர் கீழே சொல்லுவார். 16ஆம் வசனத்திலே அவராலே சரீரம் முழுவதும், எபேசியர் 4:16, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, ஒரு மொழிபெயர்ப்பிலே தசைநார்களால் பின்னி பிணைக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் தசைநார்கள் பிடித்து வைத்து அந்த சரீரத்தில் உள்ள மசில்ஸ் தசைநார்களை குறித்து அந்த ஃபிசியாலஜி படிக்கிற நாட்களே படித்திருக்கிறோம். அத்தனை ஒன்றுக்கொன்று பிடித்து இணைத்து வைத்திருக்கிற அந்த தசை பிடிப்பு, ஒரு மறிக்கும் பொழுது கொலை என்று போய்விடுகிறான். அந்த தசை பிடிப்பு அவனை விட்டு போய்விடுகிறது. அதுபோல் அதனதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தசைநார்களை கொண்டு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. எங்கே வளர்கிறாள் என்று பார்த்தீங்களா? வளர்கிற இடமெல்லாம் அன்பினாலே. எங்கே பக்தி விருத்தி அடைகிறாள் என்று பார்த்தீங்களா? அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறார்கள். எங்கே இதை ஆண்டவர் அந்த கிறிஸ்தன் சரீரத்தை குறித்து எழுதுகிறார்? அந்த சரீரமான அந்த சபையானது
12ஆம் வசனத்திலே பக்தி விருத்தி அடைவதற்காக பக்தி விருத்தியை கொண்டு வருவதெல்லாம் லவ், அன்பு தான். அந்த அன்பை வைத்துத்தான் இருந்திருக்க வேண்டுமே அல்லாமல் ஒருபோதும் அன்பிற்கு மரணான காரியம் இருந்துவிடக்கூடாது. எங்கே நீ நடந்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சரீரமான இந்த சபையிலே அந்த 2ஆம் வசனம் சொல்கின்றபடி மனத்தாழ்மையோடு சாந்த குணத்தில் நடந்திருக்க வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அந்த 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களாக இருந்து அதிலே சிறைப்பட்டவர்களாக இருந்து மனத்தாழ்மை நடந்திருக்க வேண்டும், பொறுமையிலே நடந்திருக்க வேண்டும், அன்பினால் ஒருவரை ஒருவர் நீங்கள் பொறுத்து கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். நடந்து இவளிலே நடந்து இருந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் வாக் இன் இட். லைஃப் இஸ் எ வாக்கிங் இன் த லைட் ஆஃப் த லார்ட் என்று ஒன்றை அவன் வாசிக்கிறோமே. அவருடைய ஒளி, கர்த்தருடைய ஒளியிலே நடுவுங்கள். நீ ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள். யூ ஹேவ் டு வாக் இன் த லைட். ஒருவன் கிறிஸ்துவுக்குரியவனாக இருப்பான் என்று சொன்னால் என்னவென்று எழுதியிருக்கிறது? கிறிஸ்து நடந்ததை போல அவனும் தானும் நடக்க வேண்டும். யூ மஸ்ட் வாக் இன் இட். சுதந்திரிப்பு, உன் கால்பட்ட இடமெல்லாம் உனக்கு சுதந்திரம் என்று அந்த யோசுவாவுக்கு சொன்னதை போல் நடக்க நடக்க அவன் சுதந்திரித்து கொண்டே போவான். அதுபோல் யூ மஸ்ட் வாக் இன் இட். நடந்திருக்க வேண்டும். ஹேவ் ஐ வாக் லைக் தட்? நான் நடந்திருக்கிறேனா? நான் பலமுறை ஆண்டவரை கேட்டிருப்பது, ஆண்டவரை நடந்திருக்கிறேன், ஆனாலும் உம்மை போல் முற்றிலும் ஆகவில்லை, உம்மை போல் பூர்ண வளர்ச்சி அடையவில்லை. லெட் மீ வாக் கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாய் விடாப்படியாய் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று தான் நான் கேட்பது உண்டு. அல்லேலூயா. அதுபோன்று அவர்களுடைய அவனவனுக்குரிய அந்த கிருபையை பற்றி எல்லோரும் இசைந்து நடக்கிறவர்களாய் வருகிற வாழ்க்கையை அவர் குறிப்பிட்டு அவர் காண்பித்து விட்டு அவர் சொல்லுவார், சரீர வளர்ச்சியை உண்டாக்குங்கள். அந்த 16ஆம் வசனத்திலே சரீரத்துக்குரிய வளர்ச்சிக்குரியவர்களாக இருங்கள். சரீரத்துக்குரிய பிரிவினைக்குரியவர்களாக அல்லது ஆவியினாலே ஒருமையை பாதுகாக்காமல் சமாதான கட்டை குலைக்கிறவர்களாக இருந்து விடாதீர்கள். சரீரம் ஓங்கி வளருவதற்கு அது மிக முக்கியம். சரீர வளர்ச்சியை நீங்கள் அடைந்து ஒருவரை நீங்கள் பொறுத்து கொண்டு அன்பிலே நடந்து அவர் சொல்லுவார், ஆதலால் கர்த்தருக்கும் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு நடந்தார்கள், இருதயத்தின் கடினத்திலே நடந்தார்கள், அறியாமையிலே நடந்தார்கள், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தார்கள், உணர்வில்லாதவர்கள், சகலவித அசுத்தங்களையும் காவலோடு நடப்பித்தவர்கள், தங்களை காம விவகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஐ ஹவ் நாட் லேர்ன் தட். நடந்து செல்கிறவன் கற்றுக்கொள்வான். அந்த ஈனோக்கு தேவனோடு நடந்தான் என்று சொல்லும் பொழுது ஹவ் யூ ரீச் த டாப், உயரே போனான். கர்த்தரோடு பேசி 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 அவரோடு பழகி 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 டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ என்று சொல்வார்கள். நண்பனை சொல், நீ யார் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்வதை போல் மை ஃப்ரெண்ட் இஸ் ஜீசஸ். அவரோடு சேர்ந்து நடப்பவன் என்ற பெயரை ஈனோக்கு பெற்றிருந்தான். ஹி பிகேம் லைக் காட். தேவனைப் போலவே மறுரூபமடைந்து வாக் அண்ட் வாக், சஞ்சரித்து சஞ்சரித்து தேவனோடு சேர்ந்து நடந்து 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 ஒரு நாள் தேவனோடையே அவன் பரலோகத்திற்கே போய்விட்டான். அவரை போல் மாறிவிட்டான். அதுபோல் நடந்திருக்க வேண்டும். விடாப்படியாய் தொடர்ச்சியாய் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும். தங்களுடைய தொய்வை காணும் பொழுதெல்லாம் என்னவென்று எச்சரிக்கை பெற்றிருக்க வேண்டும். புரஜாதியை போயில் இருக்கிறீர்களா? வீணான சிந்தையை கொண்டு ஏன் வாழ்ந்தீர்கள்? நீங்கள் புத்தியில் ஏன் அந்தகாரப்பட்டீர்கள்? இருதயத்தில் ஏன் கடினம் வந்தது? நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கே அந்நியரை போல் நடக்கிறீர்களே. இது தேவனுடைய ஜீவனாக இவ்வளவு பேசிக்கொண்டது, இவ்வாறு எண்ணினது, இவ்வாறு நடைபெற்றது, இவர் செயல்படுத்தியதெல்லாம் இதில் தேவனுடைய ஜீவனுக்குரியதா? கேட்க மாட்டாரா? கிறிஸ்துவின் சரீரத்திற்கு உரியவனாக இருந்தால் அவன் மாறி நடக்கும் பொழுது ஏன் புரஜாதியிலே போல் நடந்தது என்று கேட்கத்தான் செய்வார். புரஜாதியாக வாழ வேண்டியவன் இங்கே உள்ளே இருக்கிறான் என்று சொல்வதை போல அவர் சொல்லிவிடுவார். எங்கேயோ இருந்து நடக்க வேண்டியவன் இங்கே வந்து தாறுமாறாய் நடக்கிறான் என்று கண்டிப்பாக கேட்பார். That is the knowing the body of Christ. கிறிஸ்துனுடைய சரீரத்தை உணர்ந்தவன் அது ஒன்று எச்சரிக்கை அவன் பெற்றிருந்து தன்னை சீர்படுத்தி, கர்த்தாவே எங்கே போவேன், உம்முடைய சரீரத்தில் என்னை சீர்படுத்தி கொள்கிறேன். என்ன கிரயமானாலும் பேதர் மனம் கசந்து எழுந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்குள் வந்து விட்டானே, அதுபோல் மனம் கசந்து மண்டையிலே ஒட்டி கொள்வேன், என்னை ஆதரித்தல் என்றான். அவன் கேட்டிருப்பான், நீங்கள் அவரை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லையே என்று அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுவார்? கிறிஸ்துவின் சரீரத்திற்கு உரியவளாக இருக்கிறபடினாலே, இவ்வாறு நீங்கள் போதிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே, 22ஆம் வசனத்தில் அந்தப்படி
முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போயிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, ஹல்லேலூயா. ஐ காட் ஒன் டைம் ஸ்டாப் லைக் தேட். ஒரு நாள் ஆண்டவனை நிலைநிறுத்தி ரிமூவ், புட் ஆஃப், கலைந்து போடு என்று சொல்லிவிட்டார். ட்ரெஸ் எல்லாம் கலைத்து போட்டு என்று சொல்வதை போல் என்னுடைய பழைய மனுஷனை புட் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் கலைந்து போட்டு நீ என்னுடையவன், உன் உள்ளத்தில் புதிதான ஆவியை உடையவளாக இருக்கிறபடினாலே மெய்யான நீதியிலும் பசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள். நியூ மேன், யூ புட் ஆன் தட் நியூ மேன். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நேருக்கு நேர் ஆண்டவர் என்னிடத்தில் அவர் பேசிய பொழுது, எஸ் ஐ வில் டூ தேட், நவ் ஐ எம் எ நியூ மேன் என்று என்னுடைய ஐ வில் நாட் டர்ன். ஒரு நாள் என் பழைய மனிதனை கலைந்து போட்டவன் என்றது மனதில் வைத்திருக்கிறேன். என் பழைய மனிதனை கலைந்து போட்டீர்களா இல்லையா என்பதை பல்வேறு விதத்திலே சோதித்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய பெண்கள் இருக்கிற இடத்துல நடந்து போகும் பொழுது சிறிதேனும் அசைக்கப்படாமல் பரிசுத்தமாய் வெளியே வந்தீர்களா என்பதை பாருங்கள். சண்டையும் கூக்குரலும் இடத்துல நீங்கள் போங்கள், சிறிதேனும் அங்கே பாதிக்கப்படாமல் சாந்த மனம் உள்ளாரை வெளியே வந்தீர்களா என்பதை பாருங்கள். தட் இஸ் ஐ ஹவ் புட் ஆஃப் தட் ஓல்டு மேன். பழைய மனிதனை கலைந்து போட்டேன். ஐ புட் ஆன் தட் நியூ மேன். புதிய மனிதனை நான் அணிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தட் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்துவனுடைய சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்துக்குரியவர்கள் அவர்கள்தான். தங்களை ஒரு நாளும் தங்களை பிரஜாதிய மக்களைப் போல் கண்டுவிடக்கூடாது. ஆகவே அவர் சொல்லுவார், நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று நீங்கள் வரும்பொழுது 3, 4, 5, 6 எச்சரிக்கையை அவர் சொல்லுவார். 25ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், அன்றைய நாம் ஒருவருக்கொரு அவயங்களாக இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள். ஹல்லேலூயா. இது நாட் ஈஸி திங், எளிதான காரியம் அல்ல. நீ தொடர்ந்து களைந்து போட்டவர்களா என்னால் தெரிந்திருக்கும். நான் களைந்து போட்டு எத்தனை பொய்களை களைந்து. பொய் என்று சொன்னால் இருட்டை பார்த்து வெள்ளை என்று நான் சொன்னதில்லை, வெள்ளையை பார்த்து இருட்டு என்று சொல்லி என்று தாறுமாறான பொய் என்று அல்ல. ஒய் நாட் டு ஹைடு சம்திங், அதுதான் பொய். நீ இவ்வளோதான் படைத்தாய் என்று கேட்கும் பொழுது அனனியா சப்பீரால் வாய் பேசவில்லை, வாய் திறக்கவில்லை. அதற்கு பதிலாய் அவனை குறித்து சொல்லப்பட்டது என்னவென்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னீர்கள். அது எப்படி அவர் அதை கண்டுபிடித்தார்? ஹீ நோ தட் ஹி வாஸ் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தபடினாலே சொல்லிவிட்டார். ஆகினால் சப்பீராலும் மறியலாலும் அவளும் பரிசுத்த ஆவி விரோதமாக பொய் சொல்கிறாள். அதுபோன்று ஒய் சுட் ஐ ஹைட் சம்திங்? ஐ ஓப்பன் மனுஷனாக இருக்க வேண்டும் அல்லவோ? ஒருவேளை தேவனுக்குரியதை ஏதாவது பிடுங்கி கேட்டுவார் என்றால் கேளுங்கள். ராயனுக்குரியதை ராயனுக்கு, தேவனுக்குரியதை அதை நான் சொல்வதற்கு இல்லை என்று சொல்லிவிடலாம். அதையாவது ஓப்பனாய் சொல்லியிருந்திருக்க வேண்டும். பொய் சொல்லாதீர்கள், பிறனுடனே மெய்யே பேச கடவுள். பொய் சொல்லாது என்று சொன்னால் பொய் சொல்லவில்லை என்று சொல்லிவிடுவீர்கள். இங்கே அடுத்த வார்த்தை சொன்னாரே பாருங்கள், பிறனிடத்தில் மெய்யே பேச கடவுள். எது பேச வேண்டும்? மெய்யானதே உண்மையவே பேசிக்கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு இருந்திருக்கக்கூடாது, கோபம் வந்து இருக்கக்கூடாது. பழைய மனிதனை கலைந்து போட்டவன் கோபம் கொள்வதில் அருவருப்பான். அவன் கோபம் கொண்டாலும் என்ற ஒரு இடத்துக்கு தவறாய் கால் வைத்ததை போல் போனாலும் அது சீக்கிரமாய் சூரியன் அஸ்தமிப்பதற்குன்பாக அதை ஒப்புரவாய் கொள்ளுவான். அவனுடைய நெஞ்சிலே எரிச்சல் வந்து தங்கிவிட அனுமதிக்க மாட்டான். அது பாவமாய் மாறிவிட அனுமதிக்க மாட்டான். ஹல்லேலூயா. மூடனுடைய இருதயத்திலே கோபம் குடிகொண்டிருக்கும். மூடன் இருதயம் என்று எழுதியிருக்க, மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொண்டு போய்விடும், கூடு கட்டி வைத்திருக்கும், அங்கே தங்கிவிடும். அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த கோபத்துக்குரிய காரியத்தெல்லாம் ஃப்ளாஷ் ஆகி வந்து கொண்டே இருக்கும். அதை நினைவு கூர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆகவே பழைய மனிதனை நீங்கள் கலைந்து போட்டீர்களா? அப்படியானால் கோபம் கொள்ளாதீர்கள். அப்படின்னு வந்தாலும் அந்த பாதையில் நடந்து போய் விடாதீர்கள். சூரியன் அஸ்தமாவதற்கு முன்பாகவே உங்களுடைய கோபத்தில் உதித்த அந்த நேரத்திலிருந்து அந்த அடுத்த நாள் முடிவதற்கு முன்பாகவே அதை ஒப்புரவாகி கொள்ளுங்கள். அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல். ஹல்லேலூயா. நம்ம என்ன, இவர் எபேசிய சபையை பார்த்து திருடிவிட்டு வந்தவன் என்று அவர் சொல்லுகிறார். திருடர்களே என்று அவர் சாடி புத்தி சொல்கிறார். இங்கே இருக்க திருடர்களே, நீங்கள் இனிமேல் திருடாமல் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அவர் சொல்ல வந்தார். அவர் சொல்வதெல்லாம் ஸ்பிரிச்சுவல், கிறிஸ்துவின் சரீரத்திற்குரிய திருடு.
கிறிஸ்துவின் சரீரத்துக்குரிய நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஒரு போட்டி. அவர்தான் தீர்க்கதரிசனம் சொல்வாரோ, நானும் சொல்லுவேன், என்ன வேண்டுமானால் நான் இங்கே செய்வேன் என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த மிரியாமை போல் ஆரோனை போல் வருகின்ற தங்களுடைய கனத்தை விரும்புகின்ற ஒரு திருடு, தங்களுக்கு ஒரு பெயர் வேண்டும் என்று எண்ணுகின்ற விருப்பம் ஒரு திருடு. ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன்றை சொல்லுகிறேன். இஃப் காட் வாண்ட்ஸ் டு ரைஸ் எனிபடி, ஒருவனை உயர்த்துவார் என்றால், தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தால், இந்த கிரேஸ் வில் லிஃப்ட் ஹிம் அப். தேவ கிருபையை அதை உயர்த்தும். அந்த கிருபை எவன் மறிக்க முடியும்? என்னை எவன் மறித்தான்? நான் ஒன்றை நானாக தேடவில்லை. த கிரேஸ் அப்ஹோல்டு மை. கிறிஸ்து என்னை தாங்கி, கிருபை என்னை தாங்கியது. தன்னை தாழ்த்துகிறவன் கிருபையை பெறுவான். தன்னை தாழ்த்துகிறவன் மேலோங்க உயர்த்தப்படுவான். அவர் எரினார் என்பதற்கு முன்பாக, கீழே அந்த வசனத்திலே, இதே வசனத்திலே வாசிக்கிறோம், எரினார் என்பதற்கு முன்பாக தாழ்விடத்தில் இறங்கினார் என்பதை முதலாவது கண்டீர்களா? அதுபோன்று ஏராளமான வரங்களை வைத்து கொண்டு அவரும் வாழ்ந்தார். ஏறி சென்று அனைவருக்கு அதை பங்கு வைத்தார். அன்று இருப்பதை என்ன அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று இருப்பதை கண்டீர்களா என்று அவர் கேட்டார். அதுபோன்று திருடுகிறவன் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய சொந்தை தனக்கு தானே உள்ள பங்கை கூட அந்த திருடாயை வைத்து கொள்ளக்கூடியும். கிறிஸ்து என்னவென்று அவரை தன்னை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அல்லேலூயா, தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை. தேவனுக்கு சமமாக இருந்தது தானே? எஸ். அவர் கொள்ளையாடி இருந்திருக்க முடியுமா? எஸ். அவர் சொல்லியிருந்தால் வானத்திலிருந்து லேயுவன் தூதர்களை வந்து அவர் உதவி செய்திருக்க முடியுமா? எஸ். ஹி டிட் நாட் டூ தேட். அதன்படி அவர் செய்யாதிருந்தாரே. ஏனென்றால் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், சில கண்ணாடியிலே முகத்தை பார்த்து கொண்டு ஐ மீன் பியூட்டிஃபுல் என்று எண்ணுவது கூட திருடு தான். தன்னை குறித்து எண்ணுகின்ற திருடு, தன்னுடைய பட்டங்களையும் பதவிகளையும் பார்த்து கொண்டு ஆஹா இது என்னுடையது என்று சொல்வதெல்லாம் ஒரு திருடு தான். தன்னுடைய ஒரு சிறிய ஏதாவது ஒன்று செய்து விட்டால் நான் செய்தேன் என்று மேனை பாராட்டுகின்றதும் ஒரு திருடு தான். தெர் ஆர் சோ மெனி ராபரி இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆவிக்குரிய ரீதியில் எத்தனையோ திருடல் இருக்கிறது. திருடினார் என்று உணர்வடைந்தால் இனிமேல் திருடாமல் விட்டுவிடுங்கள், கலைந்து போடுங்கள். அந்த திருட்டை எல்லாம் நீங்கள் கலைந்து போட்டுவிட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்கள். கைகளினால் பிரயாசப்பட்டு கர்த்தர் கொடுத்ததை மாத்திரம், உங்கள் கையிலே கிடைத்த பங்கை மாத்திரம் நீ செய்தால் போதும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அந்த பழைய மனிதனுக்குரிய கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. இது கெட்ட வார்த்தை. நீங்கள் கெட்ட வார்த்தையை பேசாமலே கூட முகத்தை சுளிக்கின்ற சுளிப்பை வைத்தே கெட்ட வார்த்தை கொப்பளித்து வந்து விழுவதை போல் தான் இருக்கும். அவர்களுக்கு விளங்கிவிடும். கிறுக்கா, மடையனே என்று சொல்வதை போலவே அவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு கெட்ட வார்த்தையை முகத்தை வைத்து அந்த கெட்ட வார்த்தையை பேசிவிடுவார்கள். அந்த அனனியா சப்பீரால் வார்த்தையாக பேசினார்கள். ஆனால் அவர்கள் பொய் சொன்னார் என்பதைப் போலவே இவர்களும் அந்த கெட்ட வார்த்தையை வைத்து விடுவார்கள். வெளியே உள்ளவன் கெட்ட வார்த்தை என்று சொல்லுகின்ற உடல் உறுப்புகளை வைத்து அருவறுப்பான காரியங்களாம் வைத்து அவன் பேசி கொண்டிருக்கிறான். இவர்களோ வேறொரு சில காரியங்களை வைத்து கெட்ட வார்த்தைகளை பேசி வைத்துவிட்டு ஆத்திரங்களையும் மூர்க்கத்தையும் கொட்டி வைத்து விட்டு போய்விடுவார்கள். கேட்டால் நான் எங்கே கெட்ட வார்த்தை பேசினேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பழைய மனுஷனுடைய கெட்ட வார்த்தை என்று சொல்வதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் பழைய மனுஷன் இந்த கெட்ட வார்த்தை வைத்திருக்கிறேன், அதை கலைந்து போட வேண்டும் என்று தெரியும். அதை கலைந்து போட்டு விடுங்கள் என்று அவர் சொன்னார். பின்பு வரிசையை அதை அடிக்கொண்டே அவர் போவார். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதை நீங்கள் பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் என்று அவர் சொல்லுவார். அப்புறம் 31 சகலவித கசப்பும் சகலவித கோபமும் சகலவித மூர்க்கமும் சகலவித கூக்குரலும் சகலவித தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்கள் கிடவது. தட் இஸ் புட் ஆஃப் தட் ஓல்டு மேன். நீங்கள் போட்டுவிட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டிய இடமெல்லாம் இந்த 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தட் இஸ் ஒண்டர்ஃபுல். த நியூ மேன், புதிய மனிதனை தரித்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை இத்தனை கலைந்து போட்ட பிறகுதான் இந்த அற்புதமான இடத்திற்கு வந்துவிட முடிகிறது. நான் கிறிஸ்துவனுடைய சிறைப்பட்டவனாய் மாறின பிறகுதான் அதில் நடக்கவும் முடியும். அந்த மனத்தாழ்மையிலே இந்த அற்புதமான வாழ்க்கை நடக்க முடியும். வாக் இன் தட். கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் நடங்கள். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நடக்கிறவன் மாத்திரமே இந்த 1 கொரிந்தியர் 11 சொல்லுகின்றதை போல் இவர்களோ கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறித்து அறியாதவர்கள், பேதமை கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு விரோதம் செய்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது போன்றவர்கள், அதை அண்டர்லைன் பண்ணி அவர் சொல்லுவார், அது போன்றவர்கள்
அப்பம் புசிக்கிறார்கள், கிறிஸ்தன் சரீரத்தை புசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படியாகவும் அந்த அப்பத்தை புசிப்பது தங்களுக்கு தகுதி இல்லாமல், தங்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் புசிக்கின்றபடினாலே ஆவிக்குரிய நோய் உண்டு வாழ்வார்கள், ஆவிக்குரிய பலவீனத்தை அடைவார்கள், ஆவிக்குரிய மரணமும் சம்பவித்து விடும் என்றெல்லாம் எழுதுகிறாரே. சரீர மரணத்தை அல்ல. அப்படி இருந்தால் நிறைய பேர் விழுந்திருப்பார்கள், எல்லோரும் பயந்து போய் மாறியிருப்பார்கள். அதெல்லாம் மறைவாய் நடக்கின்ற ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்குள் சம்பவித்து விடுகிறது. கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று அறியாமல் அவருடைய அப்பத்தை ரசத்தை புசிப்பது பரிதாபம். டோன்ட் டூ தேட். அதை செய்துவிடக்கூடாது. இந்த நாளிலே நீங்கள் உணர்வடைந்திருந்தால் அவருடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குரிய வளர்ச்சிக்கு பாடுபடுகிறவர்களாய், அவரோடு சேர்ந்து நிறைவான சரீரமாய் மாறுவதற்குரிய மக்களாய் எல்லோரும் இணைந்து கட்டப்பட்டு அவருடைய சரீரமான சபையை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராங்க. நம்ம எவரும் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் மேதைக்கு முன்பாக வருகின்ற நாங்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்குரியவர்களாய் அவருடைய அவயவங்களாய் இருந்து கட்டீர்களாக இருக்க சமாதானத்தை, அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை நாங்கள் சமாதானத்தோடு காத்துக்கொள்ள யாவருக்கும் அனுகிரகம் செய்கிறார்கள். எல்லோரும் வளர வேண்டும். கிறிஸ்துவின் சபை நிறைவான வளர்ச்சி அடைய ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் கிருபாகரன் அவர் நீண்ட காலம் நம்முடைய ஜெபத்திற்கு பிறகு ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, அதை அநேக நாட்களுக்கு பிறகு என்ன உண்டாக்கும், மல்கியாலை வாசிக்கிறோம், அது பலன் தரும் என்று சொல்வதை போல் சுமணி அதில் அது பல ரீசன்ஸ் இருக்குது. ஆகாரம் என்று சொல்வதெல்லாம் இது நாட் வேஸ்ட் திங், வேஸ்டானதில்லை. நல்ல ஆகாரத்தை போடுவது என்பது ஜெபம். அது ஆகாரத்தை தண்ணீர் என்று சொல்வது ஜனங்கள் திரண்ட தண்ணீரில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இவன் தண்ணீரில் அவர் விரும்பப்படுகிறார். இது மனுஷரின் மத்தியில் அமர்வது தான் திரண்ட தண்ணீர். ஆகவே ஜனங்களுக்குள்ளாக நான் விதைக்கின்ற ஜெபம் அல்லது அவருக்காக வேண்டிய விண்ணப்பம் அது ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஆகவே அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு அதோட பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னார், பரிசுத்த அபிஷேகம் பெற்றார் என்பதுதான். சரி, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அவன் ஞானஸ்நானம் பெறும்பொழுது அவனுடைய பழைய மனிதன் அடக்கம் செய்யப்படுகிறான். அப்படியே விட்டுவிட்டால் அது ஞானஸ்நானம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் மீண்டும் அவன் எழுந்து வரும் பொழுது புதிதான ஜீவனோடு எழும்பி வர வேண்டும். தட் மீன்ஸ் he should be filled with the Holy Spirit. பரிசுத்தவன் நிரப்பப்பட வேண்டும், நிறைந்து புது வாழ்க்கையை ஆரம்பித்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு பகுதியை ஐகாடி நான் ஞானஸ்நானத்துக்கு உள்ளே முங்குவதற்கு முன்பாகவே நான் அவசியத்தை நான் பெற்றுவிட்டேன். தட்ஸ் ரைட். ஆகவே ஞானஸ்நானத்தை ஒரு ஜெயமுள்ள, ஒரு வெற்றியுள்ள ஒரு ஞானஸ்நானமாக அதை எடுத்து, கர்த்தாவே உம்முடைய புதிதான ஜீவனில் பங்கு பெறும்படி என்னை அபிஷேகித்து விட்டீர், உமக்கு நன்றி, இப்பொழுது ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று ஞானஸ்நானத்தை எடுத்தேன். அதுபோன்ற ஒரு பங்கைத்தான் அவரும் அவரை பெற்றுக்கொள்ளும்படி நான் வலியுறுத்தவும் செய்தேன். அது ஏனென்றால் இதுபோன்ற நம்முடைய சபைகளில் மோர் தென் 35 years 35 ஆண்டுகளுக்கு மேலாய் ஊழியம் செய்த ஜனங்களிலே பெரும்பாலோர் அவர்கள் ஞானஸ்நானத்தை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களே அல்லாமல் பரிசுத்த விஷயத்திற்கு போகவே இல்லை. ஐ டோன்ட் நோ, சிலர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள், தானும் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் வைத்திருந்தால் என்று பின்பாக நான் கேள்விப்பட்டது உண்டு. அவன் ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் நானும் எடுக்கிறேன் என்று என்கின்ற ஒரு எண்ணம், அதெல்லாம் பெரிய ஒரு குளறுபடி. அவர்களெல்லாம் செம்மைப்படுத்தி அவர்கள் எல்லாம் சத்தியத்தை பேசி அவர் செய்த போதிலும் அவர்கள் எஸ் என்று சொல்லிவிட்டு ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டு போய்விடுகிறார்கள். இந்த தண்ணீர் தொட்டிலே ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அடையாளமாக? நோ, அது ஜீவியம். பழைய வாழ்க்கையை அவன் அடக்கம் செய்திருக்க வேண்டும், பழைய மனுஷன் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தம் நிறைந்து வெளியே வந்திருக்க வேண்டும். பழைய மனிதனாய் இல்லை, அவன் அடக்கம் மண்ணாகி விட்டது, புதிய மனிதனாய் புதிதான ஜீவன் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். தேட் இஸ் த ரியல் பேப்டிசம். பலமுறை நான் சபையிலே எல்லோரும் விஷயம் பெற்றீங்களா என்று நான் கேட்பது உண்டு. இல்லை, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்து கேட்கும் பொழுது நிறைய பேர் கை தூக்குவார்கள். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று கேட்ட பொழுது அந்த கையில் பாதிக்கு மேல் கீழே விழுந்து விடும். நான் சில பேர் சொல்லிவிட, நீங்களும் சிஸ்டர், பிரதர், நீங்கள் அவசியம் வரவில்லையா? எத்தனை வருடம் ஆகிறது சபையில் இருந்து கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று இருந்து கொண்டு அவசியம் பெறாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு கேவலமாய் மாற்றிவிடும். அவர் சொன்னார்,
ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவன், அவன் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட்டு மோசையின் பிரமாணத்தின்படி வாழுகிறவன் அல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிக்கு வாழுவான். உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட்டு நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர் என்று இயேசு பிரான் சொன்னார். மோசைக்குரிய சாட்சியெல்லாம் வெளியே உள்ள விபச்சாரம் செய்யவில்லை, வெளியே கொலை செய்யவில்லை, வெளியே நான் கலகம் பண்ணவில்லை, வெளியே நான் திருடவில்லை என்பது. இங்கே இருதயத்தில் உள்ள பரிசுத்தம், புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தம், புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அவரோட அடக்கம் பண்ணப்படுதல், கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவனை அவன் பெற்றதற்க வேண்டும். அந்த பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக நிற்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவரை பெறாமல் புதிதான ஜீவனை வாழ்வது என்பது ஒரு காலம் முடியாது. அதே அவர் பெற்றிருப்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அடுத்த வாரம் இந்த ஞானஸ்நான அவருடைய ஆராதனை நமக்கு நடக்கும். தண்ணீரெல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் செய்து நம் ஞானஸ்நான ஆராதனைக்கு செல்கிறோம். இவ்வளோ ஒருத்தனுடைய சுருக்கமான ஒரு சாட்சியை அவர் சொல்லுவார். பிரைஸ்தலால் ஆண்டவர் வந்து அது ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் இது ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணேன். நைட் டைம் தான். அப்போ ப்ரேயர் பண்ணுறப்ப அது எனக்கு வந்து இந்த ப்ரொசீஜரும் தெரியாது. என்னை வந்து நீங்கள் ரட்சிக்கணும், அவ்வளோதான். நான் வந்து உங்களோட பிள்ளையாக மாறணும், என்னோடய பாவங்கள்லாம் கழுவி நான் வந்து உங்களோட பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே என்னோட ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் வந்து உணர்த்தினப்போ நான் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி என்னோடய பாவம் எல்லாத்தையும் சொல்லி இதை அறிக்கையிட்டு நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நான் வந்து உன்னோட பிள்ளைய நான் வந்து என்னோடய பிள்ளைய அவனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அதை நிச்சயப்படுத்துறதுக்காண்டி ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வசனத்தையும் கொடுத்தாரு. ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது இன்னொரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு சேர்த்து கொடுத்தாரு. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் அப்படின்னு. அப்படின்னா இது தேவன் வந்து என்னை தெரிந்து கொண்டிருக்காரு. இது அவர் வந்து என்னை நீதிமான் ஆக்கியிருக்காரு. இது எப்படிப்பட்ட விசுவாசம் என்னை வந்து குற்றம் சொல்லிட முடியாது அப்படின்னு நான் அந்த ஒரு இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிள் சொன்னாங்க, இது சீக்கிரத்தில் அபிஷேகத்தை கேளுங்க, இதோட அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நைட்டு வந்து எனக்கு வந்து அபிஷேகம் பெற்றே ஆகணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே ஒரு இதோடயே இருந்தேன். இன்றைக்கி எப்படியாச்சும் அபிஷேகம் வாங்கணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், இன்றைக்கி எப்படியாச்சும் தேவன்ட்டு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த இதிலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு அப்படியே ஓடி போய் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறப்போ அப்படியே ஆண்டு வந்து எனக்குள்ள ஒரு சந்தோஷம், அந்த அவர் எனக்குள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அதை ஃபீல் பண்ணேன். அப்போ ஆண்டவர் இன்னொரு வசனத்தையும் கொடுத்தாரு. அது வந்து கலாத்தியரில் வரும். நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போனா இனிமேல் நான் என்ன பண்ணாலும் அது வந்து அவருக்காக மட்டும்தான் பண்ணணும், நானாக எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் நான் எடுத்தேன். இவ்வளோ பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். நாம் அவர் தலைவனை ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த எங்கள் மத்தியிலே நீர் எழுப்பின நல்ல சாட்சிக்காக நன்றி. நீண்ட காலம் எதிர்பார்த்து இருந்த எங்களுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நீர் பூர்த்தி பண்ணி எங்கள் மத்தியிலே அவரை இப்போ கிருபாகரன் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தன் அபிஷேகத்தையும் பெறவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அற்புதமான சாட்சிக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இன்னமும் ஆண்டவர் அழிவின் பாதையில் ஓடாமல் உம்மண்டலே நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி ஓடி வர உதவி செய்கிறாங்க. என் நாடுகள் ஜீவன் பெறவும் ஜீவன் பரிபூர்ணமடையும் வந்தேன் என்று சொல்லி உயிரே எங்களுக்காக தந்தீரே, அந்த தியாகத்தை அவர் உணர்ந்து கொள்ள உதவி செய்யலும் கேடான பாவ வழியிலிருந்து திரும்பி வர உதவி செய்கிறாங்க.
எல்லோரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்திருக்கிறோம். அந்த ஜெபத்திற்குரிய பதிலை நிச்சயமாக தருவீர். அதற்கான ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கொடுத்த நல்ல சாட்சிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சகோதரன் இன்று முதல் நம்முடைய வருகையை மட்டும் நிலைத்து நின்று வாழ உதவி செய்கிறாங்க. அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தியர்களும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.